Hey guys, welcome back to Make Money with GV. கான்டென்ட் ரைட்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களோட நீச்ச ஃபைண்ட் பண்றதுல ஸ்ட்ரகிளா இருக்கு. அதனால தான் நீங்க இந்த வீடியோவே சூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. ஐ அம் 100% ஷூர் இந்த வீடியோ நீங்க முடிக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு எந்த நீச்ச சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுல கிளாரிட்டி இருக்கும். உங்களோட டைமுக்கு வேல்யூ கொடுத்து ஒவ்வொரு பாயிண்ட்டுமே பாத்தீங்கன்னா வேல்யூபிளா தான் ஆட் பண்ணிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ எண்ட்ல என்ன மாதிரி டாபிக்லாம் எடுக்கலான்ற ஒரு ஃபியூ நீச்மே பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் என்ன கன்வே பண்ண வரேன்றதையும் உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அந்த நீச்சுமே உங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கும். எல்லாருக்குமே ஓன் இன்ட்ரெஸ்ட்டை ஃபைண்ட் பண்ண தெரியல, ஃபைண்ட் பண்ண முடியல. அதனால தான் நான் இந்த வீடியோ பாக்குறேன். திரும்பவும் நீங்களும் அதவே சொல்றீங்களேன்னு சொல்லாதீங்க. நீங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்ணுங்க. ஸோ எந்த இதுல நீங்க அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்கன்றது உங்களால ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியும். ட்ரஸ்ட் மீ. ஸோ நீங்க எந்த மாதிரி ஆர்டிக்கலோ எந்த மாதிரி பிளாக் பாக்குறதுக்கோ நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க. எந்த மாதிரி பிளாகா வேணாலும் இருக்கலாம், எந்த மாதிரி ஆர்டிகலா வேணாலும் இருக்கலாம். சோ நீங்க அதிகமா யூடியூப்ல நீங்க என்ன பாக்குறீங்கன்றத கூட நீங்க ஃபைண்ட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி நீங்க எதுல அதிகமா ஃபோக்கஸ்டா இருக்கீங்க, அதிகமா நீங்க இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்தா எனக்கு போரே அடிக்காது, நான் அதை லேர்ன் பண்ணிட்டு இருப்பேன். சில பேர் டெய்லி கான்டென்ட் கொடுப்பாங்க. சோ அவங்கள பாத்தீங்கன்னா கரண்ட் இன்ஃபர்மேஷன் எடுப்பாங்க. சோ கரண்ட் அஃபேர்ஸ் எடுப்பாங்க. சோ இன்னைக்கு என்ன போயிட்டு இருக்கு, இன்னைக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரி இல்ல ஜெனரலா எந்த நியூஸ் இன்னைக்கு பீக்ல போய்கிட்டு இருக்கு, ஓகே இந்த மாதிரி நியூஸ் போட்டா நமக்கு பெட்டரா இருக்கும், எது மோஸ்ட் பாப்புலரா இருக்கும் அந்த அன்னைக்கு, சோ அதை எடுப்பாங்க. அப்படி இல்லையா, சோ அவங்களுக்குன்னு ஸ்பெசிபிக்கா ஒவ்வொன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சிலர் கேம் அதிகமா ப்ளே பண்ணுவாங்க, ஒரு சிலர் டிராவல் வீடியோஸ்ல நிறைய பார்ப்பாங்க, ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கெரியர் எப்படி எடுத்துட்டு போறது, சோ அந்த மாதிரி இதுல இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஒரு சிலர் மோட்டிவேஷன் ரிலேட்டடா இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி வீடியோஸா பாக்குறது, அந்த மாதிரி பிளாக்ஸ்ல ரீட் பண்றது, சோ இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா தான் நம்ம வீடியோஸை சூஸ் பண்ணி பார்ப்போம். சோ உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு இதுல இருந்தே உங்களால ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன அதிகமா வாட்ச் பண்றீங்க, உங்களுக்கு எதெல்லாம் படிக்கும் போது எதெல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு போர் அடிக்காம இருக்கும், இப்படிதான் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட், access your knowledge and expertise. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடா நம்ம நாலேஜ் எப்படி இருக்கு, எந்த லெவல்ல நம்ம அந்த நியூஸ் எல்லாம் நம்ம அப்சர்வ் பண்றோம், இது ரிலேட்டட் நம்மளால கான்டென்ட் ரைட் பண்ண முடியுமா, சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம எவாலுவேட் பண்ணிட்டு சோ அதுக்கு ரிலேட்டடான ஸ்கில்ல நம்ம டெவலப் பண்ண போறோம். ஜஸ்ட் என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுன்னு மட்டும் இருக்க கூடாது. சோ அது ரிலேட்டடான ஸ்கில்ல நம்ம டெவலப் பண்ணணும். சோ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா கேம் ப்ளே பண்றோம், சோ அது மட்டுமே இருக்க கூடாது, அது ரிலேட்டடா வீடியோஸ் பார்க்கலாம், அது மட்டுமே இருக்க கூடாது, அது எப்படி ஒரு ஆர்டிகலா கன்வெர்ட் பண்றது, சோ என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் கொடுக்கலாம், என்ன மாதிரி டைட்டில் கொடுக்கலாம், அது ரிலேட்டடா நம்ம நிறைய சர்ச் பண்ணலாம், நம்ம ஸ்கில்ல டெவலப் பண்ண மாதிரி இருக்கும். சோ அதுக்கு ரிலேட்டடா நம்மளால ஆர்டிகலும் ரைட் பண்ண முடியும். தேர்ட் பாயிண்ட் கன்சிடர் மார்க்கெட் டிமாண்ட். மார்க்கெட்ல அதுக்கு ரிலவெண்டா என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, லைக் நம்ம சூஸ் பண்ணிருக்க டாபிக் மார்க்கெட்ல அட்லீஸ்ட் ஒரு லெவல்லாவது இருக்கா, இல்ல அதுக்கும் கீழே இருக்கா, இல்ல அதோட அனாலிட்டிக்ஸ் எப்படி இருக்கு, சோ அப்ல போகுதா டவுன்ல போகுதா எப்படி இருக்குன்றத பார்த்து அதுக்கான டிமாண்ட நம்ம கிரியேட் பண்ண போறோம். நம்ம எடுக்கிற நீச்ல டிமாண்டே இல்லைனாலும் அதுக்கு ஒரு டிமாண்ட கிரியேட் பண்ற அளவுக்கு நம்மளோட கான்டென்ட் அங்க நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நீச்சை சூஸ் பண்ணிட்டு அதுக்கான மார்க்கெட்டை நம்ம அனலைஸ் பண்ண போறோம். அதோட டார்கெட் ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்கன்றதையும் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம பர்சனல் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு நீச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ரெலவெண்டா நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும் மார்க்கெட்ல, அவங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண போறோம். அண்ட் நம்மளோட ஆடியன்ஸோட பிஹேவியர் எப்படி இருக்கணும் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். என்ன மாதிரி அவங்க சூஸ் பண்ணி படிக்கிறாங்க, எந்த மாதிரி போட்டா அவங்கள டார்கெட் பண்ண முடியும்ன்ற இந்த மார்க்கெட் டிமாண்டையும் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா காம்படிஷன். எல்லா இடத்துலயுமே நம்மளோட காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. நீங்க சூஸ் பண்ற நீச்சோட மார்க்கெட் டிமாண்டை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த ஸ்டெப்புக்கே நீங்க வருவீங்க. சோ அதுல நீங்க அனலைஸ் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் உங்களோட மார்க்கெட் டிமாண்ட் எவ்வளவு இருக்கு, அதுக்கு ரெலவெண்டா தான் உங்களோட காம்படிட்டர்ஸும் இருப்பாங்க. சோ நீங்க எடுத்திருக்க நீச் ஹைல இருந்துச்சுன்னா உங்க காம்படிட்டர்ஸ்மே ஹைல தான் இருப்பாங்க. சோ நம்ம காம்படிட்டர்ஸ் அனலைஸ் பண்ணோம், அவங்க என்ன மாதிரி கண்டென்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, அதுல இருந்து நம்ம டிஃபரெண்டா கான்டென்ட் கொடுக்கணும், கண்டிப்பா டிஃபரெண்டா கொடுக்கணும். சோ அப்பதான் பாத்தீங்கன்னா அப்பதான் அந்த ஆடியன்ஸ் நம்மளோட கான்டென்ட்டை ரீட் பண்ண வைக்க முடியும். இப்போ என்னோட காம்படிட்டர் கண்டிப்பா பெஸ்டா கொடுக்கறதுனாலதான் அவங்க நம்மளோட காம்படிட்டரா இருப்பாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல கூகுள்ல ரேங்க் ஆயிருப்பாங்க. சோ அவங்க கொடுக்கறதுல இருந்து நான் எந்த அளவுக்கு டிஃபரெண்டா கொடுக்க முடியும், எந்த அளவுக்கு ஒரு கேட்சான கண்டென்ட் கொடுக்க முடியும், என்கேஜிங்கான கண்டென்ட் கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கு ரெலவெண்டா நம்ம எழுதணும். நம்மள எப்பவுமே டிஃபரெண்டா ஒரு ரைட்டிங் ஸ்டைல் நம்ம வச்சிருக்கணும். இப்போ நான் ஸ்பெசிஃபிக்கா ஒரு டாபிக் எடுத்து அதுல நான் கான்டென்ட் ரைட் பண்றேன்னா கண்டிப்பா என்னோட ரைட்டிங் ஸ்டைல் டிஃபரெண்டா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால காம்படிஷன்ல பீட் பண்ணி ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வர முடியும். உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஐடென்டிட்டி, ஓன் ரைட்டிங் ஸ்டைல கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்பெரிமெண்ட் வித் டிஃபரெண்ட் டீச்சர். எனக்கு 2-3 கேட்டகரியில இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் என்னால ஸ்பெசிஃபிக்கா இதுதான் சூஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்க அது எல்லாத்துலயுமே ட்ரை பண்ணுங்க. எனக்கு இப்போ ஒரு 3
கேட்டகரியில வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா இதுல ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா 1-2 தான் என்னால பண்ண முடியும்னா நீங்க அந்த 3-4 டாபிக்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கான்டென்ட் ரைட் பண்ணுங்க. எதுல வந்து உங்களுக்கு ஓகே இந்த இதுல வந்து நான் ரொம்பவே பெஸ்டா இருக்கேன், என்னால இந்த பேலன்ஸ் இருக்க 3 விட என்னால இந்த ஒரு டாபிக்ல என்னால பெஸ்டா கொடுக்க முடியுதுன்னா அதை வந்து உங்களோட நீச்சா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய டாபிக்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க, நிறைய நீச்சஸ் வந்து சூஸ் பண்ணி அதுல நீங்க ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து ஃபைண்ட் அவுட்டும் பண்ணிக்கலாம். இப்ப பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒண்ணுதான் ஸ்பெசிஃபிக்கா சூஸ் பண்ண முடியல அப்படின்னு சில பர்சன் இருப்பாங்களா, அவங்களுக்கானது நீங்க 3 to 4 கூட சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த எல்லாத்துல ரிலேட்டடாவும் ரைட் பண்ணுங்க, அதுல இருந்து ஒண்ணு வந்து நம்ம ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து எவாலுவேட் தி ப்ராஃபிட்டபிலிட்டி. இதுல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா இந்த பர்டிகுலர் பாயிண்ட் எதுக்கு அப்படின்னா கான்டென்ட் ரைட் பண்ணிட்டு இருந்தா மட்டும் போதுமா, அத வந்து நீங்க ப்ராஃபிட்டபிளா சேஞ்ச் பண்ணணும். லைக் உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் என்னோட நீச்சை சூஸ் பண்ணிட்டேன், அதுல கான்டென்ட் பெட்டரா பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஆனா அதுல இருந்து நான் ஏர்ன் பண்ணல, சும்மா மட்டும் என்னால ரைட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா, நம்மளோட டைம் நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்றோம், அதுக்கு வந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட் வேணும் இல்லையா. சோ அதுக்கு வந்து எந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் நம்மளோட கான்டென்ட் கொடுத்தா நமக்கு வந்து மணி கொடுப்பாங்க, சோ இத வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். நிறைய வெப்சைட் இருக்கு, நீங்க உங்களோட கான்டென்ட் வந்து அதுல போஸ்ட் பண்ணி நீங்க உங்க கான்டென்ட் அவங்களுக்கு சென்ட் பண்ணி அந்த கான்டென்ட் நல்லா இருந்துச்சு அதை அவங்க வெப்சைட்ல போஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பா நமக்கு பே பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி வெப்சைட்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்க, கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து கவர் பண்றேன். இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால ஏர்னும் பண்ண முடியும். நிறைய வெப்சைட் நீங்க ஜஸ்ட் ஒரு ஓனா ஒரு 5000 குள்ள நீங்க ஸ்பெண்ட் பண்ணி உங்களாலே ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அதுல இருந்து கூட உங்களால ஏர்ன் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி கண்டென்ட்டை மட்டுமே வச்சு ஏர்ன் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ அது எல்லாமே அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நம்ம கவர் பண்ணலாம். ஃபீட்பேக் நம்ம எழுதிட்டே இருந்தா மட்டும் பத்தாது, நம்ம எழுதுறது எப்பவுமே நமக்கு நல்லா இருக்க மாதிரி தான் தோணும், ஏன்னா நம்ம அவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கோம். சோ அதுக்கு வந்து ஓகேப்பா நான் இவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கேன், கண்டிப்பா இது நல்லா தான் இருக்கு என்ன அப்படின்னு தான் நமக்கு தோணும், ஆனா அப்படி இல்ல. சோ நீங்க வந்து நீங்க எப்படி கண்டென்ட் ரைட் பண்றீங்க அப்படின்றத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா கொலீக்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா சோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டு நான் எழுதியிருக்கேன் இந்த கண்டென்ட் எப்படி இருக்குன்னு படிச்சு சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவும் வேற வேற மாதிரி இருக்கும், நமக்கு பிடிச்சது மத்தவங்களுக்கு பிடிக்காம இருக்கும். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் ப்ரீவியஸாவே சொல்லியிருப்பேன், ஒரு கண்டென்ட் ரைட் பண்ணும்போது யூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் கண்டென்ட் ரைட் பண்ணணும். இப்போ வந்து நீங்க ரைட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு அவங்களோட ஃபீட்பேக்குமே வந்து கெட் பண்ணிக்கோங்க. சோ அவங்க ஃபீட்பேக் எப்படி கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்ல இருந்தும் நீங்க வந்து திங்க் பண்ணுங்க, ஓகே உங்களுக்கு இது பிடிக்கல உங்களுக்கு இது, சோ மெஜாரிட்டியான ஃபீட்பேக் எப்படி வருது, சோ அதை கேதர் பண்ணி அதுல இருந்து உங்களோட ரைட்டிங் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே இல்லைனாலும் ஆன்லைன்ல வந்துட்டு போஸ்ட் பண்ணுங்க. சோ அது மூலியமா சில சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரியுமே வந்து நம்மளோட ஃபீட்பேக்கை கெட் பண்ணி நம்மளால ஈஸியா ஓன் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். திஸ் இஸ் அ ஃபைனல் பாயிண்ட். சோ இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணணும். நம்ம கண்டென்ட் ரைட் பண்ணோம் போஸ்ட் பண்ணோம் இது மட்டுமே இருக்க கூடாது. நாளைக்கு நம்ம ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணோம் இல்ல ஒரு கான்டென்ட் ரைட்டரா ஒரு ஜாபே நம்ம வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ நமக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். சோ உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்க பில்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எழுதுற கண்டென்ட் எல்லாமே வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் நீங்க போஸ்ட் பண்றதுல எவ்வளவு பேர் ரீட் பண்றாங்க, என்ன மாதிரி ஃபீட்பேக் வருது, எந்தெந்த வெப்சைட்ஸ்ல நீங்க போஸ்ட் பண்ணிருக்கீங்க, அது எல்லாமே நீங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணுங்க. சோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இந்த இடத்துல ஆர்டிகல் போஸ்ட் பண்ணிருக்கோம், அந்த ஆர்டிகலை படிச்சுட்டே இருங்க, அதுக்கு கீழே என்ன மாதிரி கமெண்ட்ஸ் வருது, பீப்புள் வந்து எப்படி ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்கன்றத வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சோ அது வந்து நாளைக்கு உங்களோட கரியருக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட போர்ட்ஃபோலியோ அதுதான். சோ நீங்க வந்து எந்த அளவுக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஜாபும் கெட் பண்ணிக்க முடியும், கிளைண்ட்ஸுமே நம்மளால எடுக்க முடியும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து சில கேட்டகரிஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, சில நீச்சஸ். சோ அதெல்லாம் இப்ப பாத்துட்டு வந்துடலாம். சோ இந்த நீச்சஸ் தான் ஃபினான்ஸ், லைஃப் ஸ்டைல், பேரண்டிங், வீடியோ கேம், ரியல் எஸ்டேட். சோ இந்த மாதிரி நீச்ல எல்லாம் நீங்க போஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி நீச்லாம் வந்து மேக்ஸிமம் பேர் கவர் பண்ணாம இருக்காங்க. இந்த மாதிரி நீச் எல்லாமே நான் வந்து கவர் பண்ணலாம். ஃபினான்ஸை பத்தி நீங்க உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியும், இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நான் லேர்ன் பண்ணிட்டு நான் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவேன் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடா வந்து நீங்க ஒரு பிளாக் எழுதலாம். அந்த பிளாக் போஸ்ட் பண்றதுக்குன்னே நிறைய சைட்ஸ் இருக்கும் ஃபினான்ஸ் ரிலேட்டடா, அதுல வந்து நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லைஃப் ஸ்டைல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே அதுக்குள்ள நிறைய வந்து கவர் பண்ண முடியும்னால வந்து பாத்தீங்கன்னா டெய்லி லைஃப் பத்தி எழுதலாம், அண்ட் தென் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி எழுதலாம், அண்ட் தென் ஹெல்த், யோகா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலுக்குள்ள வந்துடும். சோ லைஃப் ஸ்டைலுக்குள்ள நிறைய சப் நீச்சஸ் இருக்கு, அதுல ஸ்பெசிஃபிக்கா ஒண்ணு கூட எடுத்து நீங்க ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் பேரண்டிங். சோ பேரண்டிங்கை பத்தி இன்னும் நிறைய பேர் வந்து ரைட் பண்ணாம இருக்காங்க. பேரண்டிங்கை பத்தி யாரெல்லாம் ரைட் பண்றாங்க அப்படின்னா ஹோம் மேக்கர்ஸ் வந்து நிறைய பேர் ரைட் பண்றாங்க. சோ நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். சோ பேரண்டிங் ரிலேட்டடா என்ன மாதிரி ரிலேட்டடா வந்து எழுதலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஓன் ஐடியா இருக்கும் இல்லையா. சோ இந்த ஸ்ட்ரகிள்லாம் நான் ஃபேஸ் பண்றேன், அதை நான் இப்படிலாம் வந்து ஷார்ட் அவுட் பண்ணேன், நீங்களும் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகலை வந்து நீங்க போஸ்ட் பண்ணலாம். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கேம், நிறைய பேர் வந்து கேமிங் ரிலேட்டடா வந்து இப்போ
இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களாலையுமே வந்து க்ரோ ஆக முடியும். அண்ட் ரியல் எஸ்டேட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு ரெலவெண்டா வந்து நீங்க ஆர்டிகல்ஸ் ரைட் பண்ணலாம். ஸோ இன்னும் நிறைய வந்து நீச்சஸ் இருக்கு, நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இல்லைன்னா அது ஸ்பெசிபிக்கா இந்த நீச்சஸ் இருக்குன்றது வீடியோ கூட நம்ம போலாம். ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் டைம் பீரியட்குள்ள நான் கவர் பண்றதுக்காக ஒரு 5 மட்டும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ இதுல இருந்து வேணும்னாலும் நீங்க எடுத்து பண்ணலாம். இல்லைன்னா நீங்க தனியாவும் வந்து எனக்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட்னு நீங்க ஃபைண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வச்சுமே உங்களால கான்டென்ட்டை ரைட் பண்ண முடியும். ஐ ஹோப் இந்த எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் என்ன மாதிரி டாபிக் நம்ம சூஸ் பண்றது அண்ட் என்ன மாதிரி உங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிறது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இந்த இடத்துல எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னா அதையுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் அதை வந்து இம்ப்ரூவ் பண்றேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணிருங்க. அவங்களுக்குமே ஏதாவது ஒரு விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ நோட்டிபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டே இருங்க. டுமாரோ another வீடியோஸோட வந்து உங்களை மீட் பண்றேன். until then bye.